ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் கோடெக்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் அதாவது கோடெக்ஸ் அப்ளிகேஷனில் எப்படி அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ளே வர்றதை பற்றியும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதாவது ஆதார் கார்டோடைய வெரிஃபிகேஷன், ஸோ நெக்ஸ்ட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், அடுத்தது பர்சனல் டேட்டா வெரிஃபிகேஷன், ஸோ லாஸ்ட்டாக இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன். ஸோ இது எல்லாமே வெரிஃபை பண்ணி அக்கௌண்ட்டை கோடெக்ஸில் எப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது, பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு வெரிஃபிகேஷனும் எப்படி கரெக்டாக ப்ராப்பராக வெரிஃபை பண்ணுறது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ஃபோனு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளில் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ கிளியராக புரியும். ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ நம்மளுடைய வீடியோவில் போயிட்டு ப்ளே பண்ணிவிட்டு ஸோ செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. செட்டிங்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே குவாலிட்டி இருக்கும். ஸோ எந்த குவாலிட்டியில் இருந்தாலும் நீங்கள் ஹை பிக்சர் குவாலிட்டி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ சென்டரில் வந்துடும். ஸோ சென்டரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களால் இந்த வீடியோவை ஜூம் பண்ணி உங்களுடைய ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி வச்சு இந்த வீடியோவை கிளியராக பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஹை பிக்சர் குவாலிட்டியில் வச்சிங்கன்னா மட்டும்தான் ஜூம் பண்ணாலும் உங்களுடைய வீடியோ குவாலிட்டி கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். ஸோ ஜூம் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் இந்த வீடியோவை நீட் அண்ட் கிளியராக பார்க்க முடியும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இதே அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் பற்றின வீடியோவை இன்னொரு வீடியோவாகவும் போட்டிருக்கும். ஸோ அந்த வீடியோ உங்களுடைய ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோடைய லிங்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது ஜூம் பண்ணி பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் ஆங்கிளில் பார்த்துக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் ஒன் பை ஒன்னாக செப்பரேட்டாக ஸோ 4 வெரிஃபிகேஷனும் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத தனித்தனி ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதுலேயும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எனக்கு எதுவுமே தேவையில்ல, நான் இந்த வீடியோவே ஃபுல்லாக பார்த்துக்கிறேன் ஜூம் பண்ணி அப்படின்னு நினச்சிங்கன்னா லெட்ஸ் கோ டு த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டிஸ்கிரிப்ஷனில் கோடெக்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஹாய் காய்ஸ், கோடெக்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ளே வர்றது அப்படின்றத ப்ராப்பராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ரீஜியன் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த சர்ச் பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா இந்தியா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஓகே, கண்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கரன்சியில் யூஎஸ்டி அதிலே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு யூஎஸ்டி வேணால் யூஎஸ்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஐஎன்ஆர் இருக்கும், ஐஎன்ஆர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இமெயில் ஐடி நீங்கள் எது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. கீழே ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 டிக் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகி கோடெக்ஸ் ஆப்புக்குள்ளே வந்துடும். ஸோ ஸ்கிப் கொடுத்துவாங்க. ஸ்கிப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டன். கோடெக்ஸில் ஐடி வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ப்ரொஃபைல், ஸோ சென்டராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா பர்சனல் டேட்டாவில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நிக் நேம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கும். ஸோ உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க நேமை அப்படியே இதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது டேட் ஆஃப் பர்த் காட்டும். டேட் ஆஃப் பர்த்தில் ரிவர்ஸ் ஆரமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எப்போ வருதோ ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி செட் கொடுத்துக்கோங்க. ஸோ அதை நீங்கள் ரிவர்ஸில் தான் வந்தாகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எப்போ கரெக்டாக வருதோ சரி நீங்கள் அப்போ செட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது செட் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற 12 டிஜிட் நம்பரை ஆதார் கார்டுன்ற ஆப்ஷனில் எனேபிள் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அட்ரஸ்ன்ற ஆப்ஷனில் உங்களுடைய ஆதார் கார்டில் கொடுத்துருக்க அட்ரஸ் அப்படியே கொடுத்துக்கோங்க. முக்கியமாக பார்க்க வேண்டியது இமெயில் பார்த்தீங்கன்னா அன்வெரிஃபைடாக இருக்கும். அது வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா ரீசெண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரீசெண்ட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஜிமெயிலுக்குள்ளார போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் தி இமெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், உங்களுடைய ஜிமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடும். கோடெக்ஸில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபை ஆகிடும். சென்ட் ஆதார் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் காட்டும். இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண போகிறீங்க. 2 ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய குடியிருப்பை பற்றி தான் கேட்குறாங்க. நீங்கள் யூஎஸ்ஆ அல்லது யூஎஸ் இல்லாமல் மற்ற கண்ட்ரியில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் யூஎஸ் கிடையாது, யூஎஸ் இல்லாமல் மற்ற கண்ட்ரி. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் அப்லோட் தி ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் டாக்குமெண்ட் அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆதார் கார்டை ஒரு கிளியரான ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் மீடியா பிக்சர், ஸோ அந்த மீடியா பிக்சரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எடுத்து அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு இதில் வந்துடும். ஸோ இதில் டஸ்ட்பின் கார்டுனாலும் டிக் கார்டுனாலும் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு ஆப்ஷன் நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு வெரிஃபை ஆகிடும். அது தெரிஞ்சுக்க நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த பேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் யுவர் டாக்குமெண்ட் ஹேவ் பின் செக்கட் நவ் யுவர் ஐடென்டிட்டி இஸ் வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலரில் டிக் மார்க் காட்டும். அவ்வளோதாங்க, உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயாச்சு.
கோடெக்ஸோட செக்யூரிட்டி ஆப்ஷனில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் 2 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்டர் த பிளாட்ஃபார்ம், இன்னொன்று வித்ட்ரால் ஃபண்ட். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அதில் கோட் பக்கத்தில் ரீசெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயிலுக்கு பின்கோடு ஒன்று சென்ட் பண்ணியிருப்பாங்க 6 டிஜிட்டில். ஸோ அந்த பின்கோடை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு திருப்பி கோடெக்ஸ் பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்து அதிலிருந்து அந்த 6 டிஜிட் பின்னை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டு என்டர் த பிளாட்ஃபார்முடைய பட்டன் எனேபிள் ஆகிடும். ஸோ அடுத்து வித்ட்ரால் ஃபண்ட். ஸோ அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ கோட் பக்கத்தில் ரீசெண்ட் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இமெயிலுக்கு அதே மாதிரி இன்னொரு 6 டிஜிட்டில் பின்கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கோடெக்ஸ் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்து அதில் நீங்கள் காப்பி பண்ண அந்த 6 டிஜிட் பின்னை வந்து இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணி ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வித்ட்ரால் ஃபண்டோடைய பட்டனும் எனேபிள் ஆகிடும். ஸோ இவ்வளோ தாங்க. இந்த 2 பட்டனையும் நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா அந்த இமெயிலில் வரக்கூடிய கோடை வச்சு உங்களுடைய 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும்.